வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் சுவாமி தரிசனத்துக்கு முன்பதிவு செய்யாமலே போய் அங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் தொடர்ந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வழிகள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃப்ரீ தரிசனம் மூலமாக நீங்கள் சாமி தரிசனம் பார்க்குறது. அது அப்பப்போ உள்ள கூட்டத்தை பொறுத்து. அது கூட்டமே இல்லாத பட்சத்தில் ஒரு நாள் 2 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வரலாம். கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா 2 நாள் கூட ஆகலாம். வாசல்லே போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தரிசன டைம் இத்தனை மணிக்குன்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் ஃப்ரீ தர்ஷனு. அதுக்கடுத்து திவ்ய தர்ஷன். திவ்ய தர்ஷன்னா நடப்பாதை வழியாக வர்றது. அலிப்பெரி நடப்பாதை வழியாக கீழே டிக்கெட் வாங்கிட்டு அலிப்பெரி நடப்பாதை வழியாக வந்து அதுக்கான திவ்ய தர்ஷன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டு மூலமாக நடப்பாதை வழியாக வந்து அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு அது வழியாக சாமி தரிசனம் பார்க்குறது. இந்த டைமிங் இதுக்கு திவ்ய தர்ஷன் பேர். இதுக்கு மேக்ஸிமம் 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம். இதுக்கு தனி வழி. இது ஃப்ரீ தர்ஷன் இல்லாமல் 300 டிக்கெட் இல்லாமல் நடுப்புற ஒரு திவ்ய தர்ஷன் வச்சுருப்பாங்க. அது வழியாக நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. 3வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி பிரேக் தர்ஷன். விஐபி பிரேக் தர்ஷன்னா 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு, சாமி பேருக்கு 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்காக தனியாக 500 பணம் கட்டிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது. இதுக்கு ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். இதுக்கு நேரடியாக நம்ம என்ன செய்யணும், 300 சிறப்பு கவுண்டர் இருக்குது பாருங்கள். அதை தாண்டி நேராக போனோம்னா அந்த ரிங் ரோட்டில் அங்கே இஓ ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, ஏஇஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆஃபீஸு அந்த ரிங் ரோட்டில் இருக்குது. எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நேரடியாக 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையோட 500 டிக்கெட் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வழி இதில் இருக்குங்க. அது விஐபி பிரேக் தர்ஷன்னு பேர். ஒரு நாளைக்கு 400 பேர் வரைக்கும் இந்த ஆஃப்லைனில் அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வெள்ளி, சனி, ஞாயிறில் மட்டும் இது அலோடு கிடையாது. வீக்கெண்டில் கிடையாது. மற்ற நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் அலோவ் பண்ணுவாங்க. இது பிகினிங் பிரேக் தர்ஷன்னு பேர். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் இந்த வழியாக சாமி தரிசனம் பார்க்க போகலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். விஐபி பிரேக் தர்ஷன் 10,000 டொனேஷன் ப்ளஸ் 500 தரிசனத்துக்கான காசு. இந்த மாதிரி நம்ம போய் பார்க்கணுன்னா ஆஃப்லைனில் டேரெக்டாக போய் பார்க்குறதுனா இது வழியாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த வழியாக சாமி தரிசனம் பார்க்க போகிற பக்தர்களுக்கு பெருமாளுடைய மிக அருகில் இருக்கிற குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை நின்று நிதானமாக சாமி பார்த்துட்டு வர்றதுக்கான வழிகள் இந்த சேவையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது அர்ஜித சேவாக்கள். இந்த அர்ஜித சேவாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரபாதம், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை, அர்ஜித பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேவைகள் தினம் நடக்கிற சேவைகள். அது இல்லாமல் தோமால சேவை, அர்ச்சனை சேவை, இந்த 2 சேவைகளும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் நடக்கிற சேவைகள். அதுக்கப்புறம் திருப்பாவாடை சேவை. இது வியாழக்கிழமை நடக்கிறது. அதுக்கப்புறம் அஷ்டதல பாத பத்மாராதன சேவை. இது செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடைபெறும் சேவை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேக சேவை. அதுக்கப்புறம் மேல் சாத்து வஸ்திர சேவை. இந்த சேவைகளை இது எல்லாத்தையுமே சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கிற அர்ஜித சேவா புக்கிங் கவுண்டரில் போயிட்டு காலையில் 11 மணிலேருந்து 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். அந்த கவுண்டரில் போய் நம்ம பேர் பதிவு பண்ணணும். இது எப்படின்னா குலுக்கல் முறையில் தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த சேவைகளில் கலந்துக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன கிழமையில் நீங்கள் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு அடுத்த நாளுக்கான சேவை அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த சேவைகள்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சேவை எவ்வளோ கோட்டா, இது வரைக்கும் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அந்த டிஸ்பிளேயில் ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன சேவை வேணுமோ அந்த சேவைக்கு நீங்கள் உங்கள் பேரை கொடுக்கலாம். ஆதார் கார்டு ப்ளஸ் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். வச்சு உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அதோடு முடிஞ்சிடும். உங்கள் சின்ன ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்லிப்பு வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 5:30 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அந்த குலுக்கலில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டு இருந்தால் நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே கவுண்டரில் போய் பணம் கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த சேவையில் கலந்துக்கலாம். அந்த மாதிரி டிக்கெட் இல்லாமல் போகிறவங்களுக்கு இந்த சேவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திருப்பாவாடை சேவை, அபிஷேக சேவை, அப்புறம் மேல் சாத்து வஸ்திர சேவை, இந்த சேவைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வரவே வராது. இது ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். நேரடியாக ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்த சேவைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. திருப்பாவாடை சேவை வியாழக்கிழமை நடக்கிற சேவை, அப்புறம் வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேக சேவை, அப்புறம் மேல் சாத்து வஸ்திர சேவை. இதெல்லாம் 3 சேவைகளும் குலுக்கல் முறையில் அங்கே பதிவு பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் சுவாமியை பார்க்கணுன்னு பிராப்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் முயற்சி பண்ணி பாருங்கள், கிடைக்கும். இதில் சுப்ரபாத சேவை டிக்கெட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, தோமால சேவை அர்ச்சனை சேவை டிக்கெட்டு 220 ரூபா, திருப்பாவாடை சேவை டிக்கெட்டு 850ங்க 850 ரூபா, அப்புறம் அஷ்டதல பாத பத்மாராதனோட சேவையோட டிக்கெட்டு 1250 ரூபா, அப்புறம் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேக சேவைக்கான டிக்கெட் கட்டண சேவை 750 ரூபா, அதுக்கப்புறம் மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த சேவை 12,250 ரூபா. இது 2 பேர் கலந்துக்க முடியும். மீதி எல்லா சேவையும் ஒரு ஆள் தான். இந்த மேல் சாத்து வஸ்திரம் மட்டும் 2 பேர் கலந்துக்க முடியும். 12,250 ரூபா டிக்கெட்டுங்க. இது தவிர கல்யாண உற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஊஞ்சல் சேவை,
இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து டிக்கெட் ஒரு டிக்கெட்டும் ஒரு ஆளுக்கு ரூ. 500 அந்த மாதிரி தான் இதில் மற்றதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த அர்ஜித் சேவாவில் வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் கிடைக்கிறது தான் அது. பண்ணி வைக்கலாம். குலுக்கலில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டோம் அடுத்த நாள் இந்த சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இந்த சேவையில் உள்ளது. அதுக்கப்புறம் 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தைகளோடு போயிட்டு சாமி தரிசனம் பார்க்குறது. நம்ம கை குழந்தை 1 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற சுபதமந்திரி வழியாக உள்ளே போனோம்னா அங்கே தனியாக இதுக்குன்னு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க, கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த கவுண்டரில் சொல்லிட்டு உள்ளே போனோம்னா அங்கே குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா போதும். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு குழந்தையோட பெற்றோர்கள் 2 பேரும் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்கு அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது 2 தான் அவங்களுக்கு. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், 1 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒரு மஸ்ட்டு. அது தவிர பேரண்ட்டோட ஆதார் கார்டு வேணும். இது 2 இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சாமி தரிசனம் போகலாம். மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த சேவைக்கு அலோடு உண்டு. நேரடியாக சுபதமந்திரி வழியாக போகிறதுனால வெயிட்டிங்லாம் இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா சுபதமந்திரி வழியாக உள்ளே போனாலும் அதை வந்து 300 டிக்கெட் கூட சேர்த்து விட்ருவாங்க. அதை போய் 300 டிக்கெட்டில் வெயிட்டிங்கில் இருக்காது. கோயிலுக்கு வளாகத்துக்கு முன்னாடி க்யூ லைனில் 300 டிக்கெட் சேர்த்து விட்ருவாங்க. அவங்களோட போய் தான் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு விசேஷ நாட்களில், பண்டிகை நாட்களில், கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த சேவையை நிறுத்திடுவாங்க. முன்னாடியே தெரிவிப்பாங்க, இந்த சேவையை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது, நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி காலத்துலலாம் இந்த சேவையை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுமாதிரி பிரம்மோற்சவம் காலத்துலேயும் இந்த சேவையை நிறுத்தி வச்சுருப்பாங்க. மற்ற நாட்களில் நார்மலாக எப்போதுமே அலோடு உண்டு. நிறைய பக்தர்கள் வந்து ஃப்ரீ தர்ஷனில் போய் வெயிட் பண்ணுறவங்கள கூட கை குழந்தை இருந்ததுன்னா அவங்களே கூப்பிட்டு கை குழந்தை இருக்கம்மா நீ அங்கே போகணுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த சேவையில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த மாதிரி 5 வழிகளில் நீங்கள் திருமலைக்கு டிக்கெட்டே இல்லாமல் போனாலும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த சேவைகள் மூலமாக கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதேமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.